நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். நம்முடைய ஜாம்பவான் விருது மத்தியிலே எனக்கு உரையாற்ற வாய்ப்பளித்த நம்முடைய அன்பு தம்பி மோகன்சாமி அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் நான் ஒரு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் நம்ம அவங்களை பற்றி சொல்லாமல் அந்த பேச்சு ஆரம்பிக்கிறது நல்லா இருக்காது, அந்த சபைக்காக இல்லை. இந்த நிகழ்ச்சியுடைய முதல் கதாநாயகன் நம்ம தம்பி மோகன்சாமி. எனக்கு மோகன் மேலே என்ன ஆச்சரியம்னா, ஷார்ட் பீரியட் ஹை மைலேஜ் அது வந்து நம்ம சமூகத்தில் 2 மோகன்கள் தான் சாத்தியப்பட்டது. ஒன்று நம்ம திரௌபதி மோகன், ரெண்டாவது நம்ம அதாவது முட்டையிடுற கோழி தான் கால்வழி தெரியுங்கிற மாதிரி. எனக்கு மோகனுடைய கஷ்டம் வந்து எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எந்த வேலையும் சொல்கிறது ஈஸி, குறை சொல்கிறது ஈஸி. ஆனால் ஒவ்வொரு வேலைக்கு இருந்தாலும் ஏராளமான மெனக்கடல்கள் இருக்குது. என்னென்னா உடல் ரீதியான மெனக்கடல் இருக்குது. அப்புறம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, குறிப்பாக நம்ம வட மாவட்டங்கள் சொல்லுவாங்க, நம்ம இந்த பொது வேலைகள் செய்கிறோம் இல்லையா, நமக்கு சமூகத்தில் ஒரு நல்ல பேர் இருக்கும். என்ன மாதிரி நல்ல பேர்னா, மானக்கெட்டவங்க ஊருக்கு பெரியவங்க சார். இதில் நல்ல பேர் வருதோ இல்லையோ கெட்ட பேர் வரும். இதில் வந்து பொருளாதார சிக்கல் ஏற்படும். அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பெரிய வேலைகள் செய்யும்போது 4 பேர் வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனால் அது உதவியாக மாறாது. உதவியாக வந்து கையில் சேர்ற வரைக்கும் அது உறுதி இல்லை. ஒரு பொருளாதார உதவியே வந்தாலும் ஒரு 100 ரூபா செலவாக இருக்கும், 30 ரூபா 40 ரூபா உதவி வந்துருக்கும். அதுக்கான சாதக பாதங்கள் அவங்க எதிர்கொள்ளணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த செய்திகளை தொகுக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பலமான வேலைகள் இருக்கு. இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் நம்முடைய திரௌபதி மோகனும் சரி, நம்முடைய சோழர் வணிகப்படி மோகன் சாமியும் சரி, உண்மையில் இவங்க 2 பேருமே வன்னியர் சமூகத்தில் ஒரு மிக பெரும் ஆளுமைகளாக எதிர்காலத்தில் பார்க்கப்படுவாங்க. இப்போவே அதுக்கான தொடக்கம் இருக்குது. அதனால் அம்மா உங்கள் பையன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி தருவான், அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. நம்ம சமூகத்துடைய பேர் சொல்லக்கூடிய தலைவர்கள் நம்ம மோகன்சாமி. ஆமாம், வயசு கம்மியாக இருக்கலாம், ஆனால் 30 வயசுக்குள்ளே ஒருத்தர் 60 வயசு 70 வயசில் ஆகி சமூகத்துக்கு உழைச்சிருக்கிறவங்களுக்கு கூட இந்த ரீச் கிடையாது. அவங்க இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொடுத்ததில்லை. அப்படியான நம்ம மோகன்சாமி கையால் ஒரு பெரிய பொக்கிஷன் இருக்குது. அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். தம்பி மோகன்சாமியை வாழ்த்தி நான் தொடங்குறேன். அடுத்ததாக நம்முடைய ஜாம்பவான் நம்ம டாக்டர் மோகன்சுந்தரம் சார். இவர் மட்டும் விஐபி இல்லை, இவங்க அப்பாவே சமூகத்துக்கு முன்னோடி. ஐயா வந்து நம்ம கவுண்டர் நாயக்கர் பட்டம் கொண்டாங்க இல்லைங்களா, இவங்க சேத்தியாருன்னு பட்டம் கொண்டாங்க. குறிப்பாக இன்றைக்கி வந்து காட்டுமன்னார் கோயில் அந்த பகுதியில் சேத்தியார் தோப்பு சொல்லிட்டு, அந்த சேத்தியார் தோப்பு இவங்களுடைய தோப்பு தான். அந்த தீப்பாஞ்ச நாச்சியம்மன் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு இவங்களுடைய பரம்பரை தர்மகர்த்தா. இவருடைய தகப்பனார் திரு பிடி ஜெயராமன் அவர்கள். இப்போது எனக்கு 50-51 வயசு. ஒரு அதாவது 80கள் வாக்கில் பிடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தெரியும். அப்போ இன்ஸ்டியூஷன்லாம் படிக்கும்போது ஒரு பஸ் பாஸ் வாங்கணும். அந்த பஸ் பாஸில் வந்து தகப்பனாருடைய கையெழுத்து இருக்கும். ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். இப்போ கூட நம்ம அந்த பொருட்கள்லாம் வர முடியுமான்னு தெரியாது. ஆனால் 70களுக்கு முன்னாலேயே வந்து இந்த தகப்பனார் அவங்க பொருட்கள் இருந்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய மரணம் எப்படி நினைவு தெரியுமா, இந்த மக்களுக்காக ஒரு அமைச்சரும் வாதாடி அந்த டென்ஷனில் தான் வந்து அவர் உயிருக்கு. அப்படி நம்ம வன்னியர் சமூகத்தை மட்டும் இல்லை, எல்லாருக்குமாக வாழ்ந்த குடும்பம் ஐயா திரு மோகன்சுந்தரம் ஐயாவோட குடும்பம். அவர் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டீனாக இருந்தார், ஸ்டான்லியில் டீனாக இருந்தார், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் டீனாக இருந்தார். எல்லாத்தையும் விடணும், என்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு மருத்துவ பிரச்சனை ஏற்பட்டது. இந்த வழியில் ஒரு பெரிய வழி வந்து, அந்த வழியை வந்து டாக்டர் ரமேஷ் ஒரு நரம்பியல் என்ன சொன்னாங்கன்னா, மனிதர்கள் தாங்கக்கூடிய வழிகளிலே தாங்க முடியாத வழியில் முக்கியமான வழி அப்படின்னு சொன்னார். அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம சார் வந்து டீனாக இருக்கும்போது தான் என்னுடைய அம்மையாருக்கு அந்த சிகிச்சை நடந்து 1 வருஷம் அந்த வழி இல்லாமல் அம்மா இருந்தாங்க. அது சிகிச்சை தான் காரணம். சாருக்கு வந்து அந்த நன்றி தெரிவிக்கிறது மட்டும் இல்லை, இவங்க எந்த அளவுக்கு வந்து சமூகத்தோடு ஆட்டுறாங்க அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணியிருந்தாலும் நம்ம ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஏரியாவில் ஒரு வார்டு மெம்பர், கவுன்சிலர், இவங்களே எவ்வளோ பந்தா காட்டுறாங்கன்னு தெரியும். ஆனால் இவ்வளவு உச்சநிலையிலான பதவியில் இருந்தும் கூட எந்த நாட்டில் இருந்தாலும் உதவினா நாம் கேட்டு முடிக்கிறதுக்கும் அந்த ரிசல்ட் இருக்கும். அப்படியான ஐயா அவருடைய பாதங்களுக்கு வணக்கம். நம்முடைய நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். எப்படின்னா, நான் வந்து தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த டிவியில் ஒரு பெரிய சேனல், அதுக்கு ஒரு சப் சேனல். அந்த சப் சேனலுடைய 1/2 மணி நேரம் மட்டும் பெரிய சேனலுக்கு சொன்னோம். அப்போ அதில் மண்டல செய்திகள்னு ஒன்று வரும். அந்த மண்டல செய்திகள் நான் வேலை கற்றுக்க போகும்போது அந்த மண்டல செய்திகள் போட்டு விட்டாங்க.
ஆனால் அதில் சில சூட்சுமங்கள் புரிஞ்சுக்கிச்சு. என்ன புரிஞ்சுக்கிச்சுன்னா, அந்த மண்டல செய்திகள் அந்த நியூஸை வந்து சவளப்புள்ள மாதிரி பார்ப்பாங்க, யாரும் பெருசாக கவனிக்க மாட்டாங்க. அதை விட நன்மை எனக்கு வேறு ஏதாவது கிடைக்குமா? அழகாக சைலண்டாக அதில் உட்காந்துட்டேன். அங்கே அந்த மண்டல செய்திகள் அப்படிங்கிறது மதுரை சுற்றி இருக்க 9 மாவட்டம், கோயம்புத்தூரை சுற்றி இருக்க 9 மாவட்டம். நம்ம அதிகாரிகள் எல்லாம் எங்கே பதவியில் போடுவாங்கன்னா அங்கே தான் போடுவாங்க. ஸோ இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. நம்ம சார் வந்து சேலம் மாநகராட்சி ஆணையராக இருந்தார். அப்போ ஒரு நண்பருக்காக ஒரு உதவி ஒன்று கேட்டேன். அப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் அப்போ கிடையாது, ஒரு கட்ட ஃபோன் தான். அது ரொம்ப ரிஸ்க் எடுத்த உதவி பண்ணி கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு தேங்க்ஸ் சார் ஒரு மெசேஜ் பண்ணேன். அது வந்து எஸ்எம்எஸ் மட்டும்தான். ஒரு 10-11 மணிக்கு ஓகேன்னு ஒரு மெசேஜ் வந்தது. அப்புறம் மறுநாள் காலையில் சார் வந்து கோவமாக ஃபோன் பண்ணார். ஆனால் அதான் நீ தேங்க்ஸ் சொன்னீங்க, நான் ஓகே சொல்லிட்டேன்ல அப்படின்னாரு. சரி என்ன சார் பிரச்சனை? நைட்லேருந்து இது வரைக்கும் 400 மெசேஜ் மேலே வந்திருக்கேன், நான் நமக்கு அனுப்பவே இல்லை. அப்புறம் வந்து அப்போ ரிலையன்ஸ் கம்பெனி கால் பண்ணி கேட்டால், சார் நெட்வொர்க் பிரச்சனை, சில நேரம் இந்த மாதிரி ஆகிடும். இன்னொரு சம்பவம் நடந்தது. சார் வந்து முதல்ல எனக்கு எப்போ தெரியும்னா, இங்கே மோகனூர், நாமக்கல் மாவட்டம் மோகனூர், அந்த மோகனூருக்கு பக்கத்தில் தான் எங்கள் பாலப்பட்டியில் எங்கள் குலதெய்வம். அந்த மோகனூர் சர்க்கரை ஆலைக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸராக சார் வராரு. அதுக்கான பயிற்சிகளுக்காக சார் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று வந்தார். அப்புறம் சேலம் மாநகராட்சி ஆணையராக இருக்கும்போது இப்போ சார் இப்போ ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒன்றா தம்பியெல்லாம் பேசினார் இல்லையா, அப்படி ஒரு முழுமையான ஒடுக்கப்பட்ட சமூகமாக என்னால் வந்து இருக்க முடியல. நம்ம சாம்பசிவம் ஐஎஃப்எஸ் டிஎஃப் அவருக்கே நீங்கள் 80 வயசு முன்னால நம்ம சாம்பசிவம் சாருடைய மாமனார் அவர் வந்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்துட்டு 1940 டிஎஃப்ஓ வந்திருக்கோம். 1940 டிஎஃப்ஓ வந்தாங்க. வன்னியமேஸ்வரிய மகா சங்கத்தில் ஆங்கிலத்தில் பேசியிருக்காரு. ஆடியன்ஸும் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க, ஆங்கிலம் கேட்கக்கூடியவங்க வந்துருக்காங்க. 1940 அவருடைய ஆங்கில பேச்சு ஆங்கிலம் வெளியிடப்பட்டிருக்கு. அதனால் நம்முடைய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் ஒடுக்கப்பட்டதை போல் காட்சியளிக்கும் மக்கள் இருந்தாலும் நாம் வந்து இந்திய விடுதலைக்கு முன்னாலேயே நம்ம வந்து வளர்கிறதுக்கான பெரிய தகுதியோடு இருந்தோம். அப்போ அதை போல ஒரு தகுதியோடு இந்த சமூகத்திலே நம்முடைய சார் வந்து இங்கே சேலம் மாநகராட்சி ஆணையர் ஆகிறாரு. அப்போ அங்கே டிஎஃப்ஓ மிஸ்டர் பழனின்ட்டு அவர் வந்து இந்த குளஞ்சாவடியை பூர்வமாக கொண்டவர். என்ன ஆச்சரியம் பாருங்க. ஆமாம், சார் வந்து மாநகராட்சி ஆணையராக இருக்காரு. மிஸ்டர் பழனி ஐஎஃப்எஸ் வந்து மாநகராட்சி தலைமை அதிகாரியாக இருக்காரு. கரதே கோபாலகிருஷ்ணன் ஐபிஎஸ். ஆமாம், அவர் வந்து சேலம் போலீஸ் கமிஷனராக இருக்காரு. இப்படி வந்து இப்படியான அந்த சேலத்துடைய ஆளுமை இருக்கு இல்லையா, உண்மையில் சேலத்துடைய ஆளுமை வந்து வேறு யாருமே எந்த, அதாவது மகா சங்கத்தை வந்து சென்னையில் கோபால் நாயக்கர் ஆரம்பித்தார், பரமேஸ்வர நாயக்கர் தொடங்கினார். இவ்வளோ பக்கம் நாயக்கர் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அறிவு புதையலை கொடுத்தாலும் அந்த ஆளுமைங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஆளுமை வந்து சேலம் மிகப்பெரிய ஆளுமை. நம்ம ராஜரிஷி அத்தனாரி சோர்மா சேலத்துக்காரரு முதல்ல செங்கவேல் நாயக்கரை பார்த்து கல்விகளில் தொடங்கக்கூடிய கந்தசாமி கட்டத்தை பகுதியை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட இடத்துல சார் கமிஷனராக இருக்கும்போது ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, மாநகராட்சி கூட நடக்கிறது. இந்த மாநகராட்சி கூட நடக்கும்போது அந்த கட்சிக்காரன் வெளிநடப்பு பண்ணுவான். ஒரு முறை சார் மேலே சார்ஜ் பண்ணி எல்லாம் பேசுகிறாங்க, சார் வெளிநடப்பு பண்ணிட்டாரு. அரசியல்வாதிகள் பயந்து போயிட்டான். அப்புறம் இவருக்கு டாக்டர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த துப்புரவு தொழிலாளிகளில் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. சார் என்ன பண்ணாரு, இதெல்லாமே இதெல்லாம் எனக்கு இப்படி தெரியும்னா, நாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட பகுதியில் இருந்தோம் இல்லையா, நம்ம இதை கவனிக்கிறதான வேலை, கரெக்டாக இதை மட்டும் எடுத்து போடுவாங்க. அப்போது சாரை என்ன பண்ணுறாரு, அந்த க்ளவுஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் என்னடா வராமல் இருக்கிறதுன்னு சாரே குப்பையாக இப்படி எதுலையுமே ஒரு வார்த்தையோடு இல்லாமல். அப்புறம் எப்போ சார்கிட்ட பார்ப்பேன், எப்பவுமே மெடுக்காவே இருப்பார். அப்போ இந்த விஜய் படத்தில் வந்து ஒரு டைலாக் பண்ணும், இந்த ஒரு அந்த ஓட்டேரி நரின்னு ஒரு கேரக்டர், அவர் வந்து விஜய் கிட்ட கேட்பாரு, ஏன்னா அவங்க அப்பா வந்து ட்ரெஸ்ஸுக்கு கஞ்சி போடுறாரா இல்லை ஒரு ரோட்டா கஞ்சி அவரே உள்ள ஊற்றிக்கிறாரான்னு. சார் அதே மாதிரி எப்போ ஸ்டிஃபாக வரப்பாவே இருக்காரு. என்னன்னு பார்த்தா சார் காவல்துறை அதிகாரியாக இருந்து அதுக்கு பிறகு குரூப் 1 எழுதி அதில் சிறந்த மதிப்பெண் எடுத்து மாவட்ட ஆட்சியராக வந்து அவருடைய குடும்பத்துக்கும் மாவட்டத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் பேர் எடுத்து இன்றைக்கு நம் சமூகத்துடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த அறநிலைத்துறையினுடைய தலைவராகவும் ஐயா வந்திருக்காரு. உங்கள் முன்னாடி ரொம்ப பெருமையான விஷயம். அடுத்தது நம்ம அண்ணன் பீட்டர் அண்ணன் வந்திருக்காரு. ஆமாம் ஆமாம். ஆனால் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இந்த கோரிக்கைகளை யார் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. இருந்தாலும் என் கோரிக்கையை வந்து
உங்கள் தம்பி உங்கள் சொந்தக்காரன் நான் வைக்கிற கோரிக்கையை வந்து நீங்கள் ஆழ்மனசோட யோசனை பண்ணி ஏற்றுக்கணும். நீங்கள் வந்து மந்தை மாதிரி ஆடாக இருக்கிறீர்கள். நீங்கள் வந்து இயேசு கும்பிட்றதை விட்டு எங்கள் சிவனையும் பெருமாளையும் வாங்கணும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? ஆமாம், உங்கள் பசங்களுக்கு நாங்கள் கல்யாணம் வைக்கணும், மாப்பிள்ளை பார்த்து வைக்கணும், 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பவுன் போட்டு 100 பவுன் போட்டு உங்கள் பசங்களுக்கு நாங்கள் கல்யாணம் வைக்கணும். குழந்தைக்கு எங்கள் சமூகம் ஏற்றுக்குங்க, எங்கள் இடத்துக்கு வாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சார், அவர் வன்னிய கிறிஸ்தவர் சார். ஜெயஸ்ரீ பிரபாகர் நம்முடைய இதில் முதல் வன்னிய கிறிஸ்தவர் வந்தவர். இருந்தாலும் அண்ணனுக்கு வந்து நம்ம என்னுடைய கோரிக்கை அண்ணா வந்து நம்ம குழந்தையிலேருந்து பார்க்குறாரு, அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளான்னு கருதுகிறேன். அதுக்கப்புறம் நம்ம இவர் ஆமாம், நம்ம சந்திரசேகர் ராஜேந்திரன் சார் இருக்காரு. எனக்கு முதல்ல வந்து இவங்க அப்பா தான் பழக்கம். எனக்கு வந்து இவர் முதல்ல பழக்கம் இல்லை. இவர் எப்படி பழக்கம்னா, ஒளிப்பத்து ஒரு தங்க பச்சனுடைய மச்சான இவர் கிளாஸ்மேட்ஸ். அப்போ அடிக்கடி அந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்க பார்த்துருக்கேன். இவங்க அப்பா எப்படி பழக்கம்னா, 97 இங்கே சென்னையில் அப்போலாம் நான் மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன். நான் 94 மீடியாவில் வந்தேன். தீராஜ் உற்சா பத்திரிகை அது முதல்ல சேர்ந்தேன். அப்போ இங்கே சென்னையில் வன்னியர்களை கொஞ்சம் படித்த சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போது இந்த பத்திரிகை துறைக்கு வரும்போது தான் நான் ஒரு விஷயத்தை உணர்றேன். எந்த அளவுக்கு நமக்கு எதிரான வன்மம் இல்லாத நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் நேரில் பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி வன்மங்களால் பாதிக்கப்பட்ட சில சென்னையில் இருக்க பத்திரிகையாளர்களை ஒருங்கிணைக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இலக்கியத்தில் ஊடகத்தில் நம்ம பலவீனமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு இதுக்கான பயிற்சி முகாம் வந்து நம்ம பெரிய ஒரு ஏற்பாடு செய்கிறாங்க. ஒரு ஏனக்கங்க வந்து நம்ம ராஜேந்திரன் அப்பா வராரு. ஒரு ஏற்கனவே பழக்கம் கூட ஒரு விஷயம் பார்த்தாங்க. அப்புறம் பயிற்சி முகாம் வச்சு சிறுகதை எழுதுறது எப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, அந்த பயிற்சி முகாமில் என்ன மாதிரி ஒரு 25 வயசு பசங்களும் இருக்காங்க. அவரை போல வந்து 50-60 வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தை கிராஸ் பண்ணி உடனடியாக அந்த கதை எழுதி முதல் பரிசு வாங்கிட்டாரு. எனக்கு ரொம்பவும் ஆச்சரியம். அப்புறம் எந்த நிகழ்ச்சிகளை கூப்பிட்டாங்க வருவார். இப்போது அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம், அவங்க அப்பா எப்படி இருப்பாருன்னா, இப்போ எப்படி நம்ம சார்லாம் இப்படி இளமையாக இருக்காங்களோ, அவங்க 2 பேரும் போனால் அண்ணன் தம்பி நினச்சிக்குவாங்க. ராஜேந்திரனுக்கு பொண்ணு பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் விசாரிக்க வந்திருக்காங்க. ராஜேந்திரன் அப்பா வெளில இருக்காரு. அப்புறம் இவர் தான் மாப்பிள்ளை நினைச்சிட்டாங்க அவங்க அப்பாவை. அந்த அளவுக்கு இன்னமும் இளமையா இருப்பார். ஒரு முறை நல்லாமூர்னு ஒரு ஊர், எங்கள் மாமாவோட ஊர். அந்த நிகழ்ச்சிக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்துற நிகழ்ச்சி நம்ம சாரும் அவருக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்போ மேடையில் சார் ஒருத்தர் நானும் இருந்தேன். அப்போ சின்ன பசங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. யாருக்கும் ஒரு 12 வயசு மேலே இருக்காது. அந்த பசங்க நிறைய இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அந்த பசங்களும் நம்மகிட்ட நிறைய ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. சரி, அப்போ இவங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தணும், அப்போ ஏதாவது டொனேஷன் 30 பேருக்கு 1000 ரூபா சேர்த்து கொடுப்பாரு அப்படின்னு அவருடைய இளமை இந்த விஷயங்கள்லாம் சொல்லி, டேய் தம்பிங்களா, அண்ணனை பார்த்தீங்களா? பார்த்தனா, ரைட்டு. அண்ணனுக்கு என்ன விஷயம்னு சொல்லணும், 200 300 சொல்லக்கூடாதுன்னு. ஒருத்தன் 80 மானத்தை வாங்கிட்டான். அப்போ எங்கள் சொந்தக்காரர் சொன்னார், சின்ன பசங்க வச்சுட்டா இருக்கு. அப்படி ஒரு உற்சாகமான மனிதர். அவங்க ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்காங்க, சந்திரசேகர் கல்யாண மண்டபம் வந்து. அந்த மண்டபத்தில் நீங்கள் நம்ம நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லாமே அவர் மண்டபம் தான் நடக்கும். அவருடைய மண்டபம் அவர் வந்து இலவசமாக தரலன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம சமூகத்தில் இருக்கவே இருக்காது. அப்படி வாழும் குடைவர்கள். ஆமாம், அவங்க அப்பா எல்லாருக்கும் குடை கொடுத்தாரு. அதெல்லாம் சேர்த்துக்கணும், அவர்கிட்ட வசூல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆமாம், என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஒரு நிரந்தர புரவலர், அதுக்கு நீங்கள்லாம் சாட்சி. அதோடைய ஒரு தரம் விட்டுறக்கூடாது. ஸோ அதே போலவே நம்முடைய தம்பி வெங்கடேஷ்குமார் இந்த இது ஒரு சார்லி படத்தில், இந்த விஜய் படத்தில் பூவே உனக்காரில் ஒரு டைலாக் வரும். அப்போ சார்லி சொல்வார், நானும் வந்து இப்போ முறையே டாக்டராக ஆசைப்பட்டேன். அப்போ டாக்டரா இல்லை, அவரும் டாக்டராக ஆசைப்பட்டார். அதே போல் நானும் வந்து எனக்கு இந்த சின்ன வயசுல வந்து நம்ம ஜெயராமன் சார், நம்ம தசரத் சார் இவங்கெல்லாம் பார்த்து நமக்கு எனக்கும் அந்த மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை. அது என்ன பண்ணி இந்த ஆசை வந்து நம்ம ஃபீஸ் கட்டணும்னு எல்லாம் தகுதி வரும்போது நமக்கு வந்து 30 வயசு ஆகிடுச்சு. சரி, ஒரு ரெண்டாவது வந்து நம்ம எதிர்காலத்தில் குழந்தைகள்கிட்ட நம்ம ஐஏஎஸ் சொல்லிக்க முடியாது, ஐஏஎஸ் படித்தனாலும் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு 100 வருஷம் படித்தாலும் இந்த ப்ரிலிமினரி பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த கோர்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி கூட கிளியர் பண்ண முடியும், குரூப் 1 பாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத அனுபவப்பட்டவங்க சொன்னாங்க. இது வந்து ரொம்ப நடைமுறை ரீதியான உண்மை. அப்படியான ஜாம்பவான்கள் மத்தியில் நம்ம அண்ணன் பேட்டுறாங்க, நம்ம இவர்
நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? இப்படியான இந்த இடத்துல இந்த தம்பியோட இந்த கேலண்டர் லிஸ்ட் வச்சு நான் சொல்றது ஒரு சிறு சம்பவத்தை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதாவது எதனால் எங்களுக்கு வன்னியர் வரலாறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோண ஆரம்பிச்சதுன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் உறவினர் தான், முருகன் நாயக்கர்னுக்கு அவருக்கு வந்து செங்கல்பட்டு புரியும். அவர் அவங்க அப்பா ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணி இறந்துடுறாரு. அதனால் வந்து இவர் 18 வயசுல வேலை கிடைச்சிருக்கு. அவருக்கு வேலை பிடிக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அதிகாரி ஒருத்தர் நாடாரு. இப்போ வந்து இவருக்கு ஜாதி என்னன்னு கேட்கும்போது இவர் கிளர்க்காக இருக்காரு, லோயர் டிவிஷனில் இருக்குது, எக்ஸாம் எழுதி யூடிசியாக போகிறாரு. அப்போ நீ யார் என்ன கேட்கும்போது, இப்போ நம்ம பையன் வந்து வன்னியர் சத்திரி அப்படின்னா, இல்லையா நாங்கள் தான் சத்திரி அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பையன் வந்து முருகன் நாயக்கர் என் வயசு தான், இதெல்லாம் சொல்கிறதால 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஸ்டடி பண்ணி அவர்கிட்ட வந்து இப்போ நீங்கள் எல்லாம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அதிகாரத்தை மக்கள் இல்லை. அப்புறம் நானும் பத்திரிகை துறையில் இருக்கும்போது நமக்கு எதிரான ஒரு சிந்தனை போக்கெல்லாம் இருக்கிறதும், அப்புறம் எந்த படத்தை பார்த்தாலும் நான் மதுரைக்காரன் குதிரைக்காரன் அப்போ நாங்களாம் யாருன்னா, அப்போ நீண்ட காலமாக என்னுடைய ஒரு 20 வயசுல இருக்கிற என் மனசில் ஆழமாக விழுந்துருச்சு. அப்போ நாம் யார்? அப்போ வந்து எப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு அடித்தறி தெரியாதா, எங்களுக்கு அறிவு இல்லையா, எங்கள்கிட்ட வந்து படைப்பாளிகள் இல்லையா? வீரம்னாலே மதுரையில் தான் இருக்கு. இது மதுரையில் தான் இருக்கா? இந்தியன், அதாவது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாங்க ஃபஸ்ட்டு என்கவுண்டரே எங்கள் மாமாவை தான் பண்ணுறாங்க. நாமக்கல், இந்த இன்றைய நாமக்கல் மாவட்டம் நஞ்சையடையார் பகுதியில் அப்போ தாண்டவன்னு இருந்தார். அந்த தாண்டவன் அப்போ வந்து இப்போ ரவுடியஸ் இப்போ மாதிரி ஆள் வச்சு அடிக்கிறதுலாம் கிடையாது. அவனுக்கு வந்து 10 பேர் அடிக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அவன் மட்டும்தான் இப்போ ரவுடியாக இருக்க முடியும். நேரு முதல்ல தமிழ்நாட்டுக்கு விடுதலை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க. நம்ம அதை ஆதரிக்கல. ஆனால் இந்த பகுதியை புறக்கணிக்கப்படுது. அப்புறம் நம்ம ஸ்லாங் வந்து லூஸ் மோகம் பேசுவாங்க. ஆனால் அப்போ எங்கள் ஸ்லாங் வேல்யூபிளாக இல்லையா, எங்கள் ஃபுட்டு வேல்யூபிளாக இல்லையா? அப்புறம் வந்து ஏன்டா இங்கே பிழைக்கிறது இல்லையா? இங்கே வர்றது, இந்த காற்றை சுவாசிக்கிறது, இந்த மண்ணில் வாழறது, இங்கே வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது, இங்கே வந்து கொலை செய்கிறது, எல்லா வேலைகளும் பண்ணுறது. பட் வந்து எங்கள் ஸ்லாங்கு சினிமாவில் இருக்காது, எங்கள் மண் சினிமாவில் இருக்காது. எங்கடா கதை நடக்கும்? திருநெல்வேலியில் நடக்கும், மதுரையில் நடக்கும், ராமநாதபுரம், சிவகங்கை. அப்போ இங்கே கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சென்னை, காஞ்சிபுரம் இதெல்லாம் மனிதர்களோட பகுதியே கிடையாதா? இதெல்லாம் எங்களுக்கு தாக்கமாக விழுந்தது. அப்போ இந்த மாதிரி தாக்க இளைஞர்கள்லாம் வந்து சேரணும். அப்போ நானும் முன்னையும் வந்து முருகன் நாயக்கர்னு சொன்னால், ஆனால் நாம் வந்து இந்த வரலாறு நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும், வரலாறு கொண்டு வரணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு எல்லாமே பெரிய கனவு. எல்லாருமே 3000 ரூபா தான் சம்பளம். அவன் அரசு கூடிய அவனுக்கு இவ்வளோ தான் சம்பளம், எனக்கும் இந்த அளவுக்கு தான் சம்பளம். எங்களால் எதுவுமே செய்ய முடியல. அப்போ என்னன்னா, அண்ணல் நம்ம வரலாறுல பேனராக வைக்கணும், ஆனால் நம்ம வரலாறு வந்து கேலண்டராக போகணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே எங்களை தகுதிப்படுத்திக்க வந்து எங்களுக்கு வந்து 90 வந்து 2000 மேலே வந்து எங்களுக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு காலகட்டம் தேவைப்படுது. அப்போ முதல்ல வரலாறுல கொண்டு வருவாங்க. 2013ஆம் ஆண்டு நாங்கள் இந்த நாட்டில் சிதம்பரம் நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய கிழக்கு கோபுரத்தை கட்டினவர் ஒரு மாதிரி நான் இங்கே நாட்டிய ஆசிரியர், நாட்டியத்தில் ரொம்ப பிரபலமான பெண்மணி பத்மா சுப்ரமணியம் இன்னமும் இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறாங்க, காடவராயன் கோபுரஞ்சிங்கம் கட்டின கோபுரம் இருக்கு, அந்த கோபுரத்துக்கு பார்டர் இருக்கு. அந்த வந்து இந்த நாட்டிய கரணங்கள் இருக்கு பாருங்க, இந்த நாட்டிய கரணங்கள் 108 சிற்பங்களும் இருக்கு. இந்த பரதநாட்டியத்துக்கான விஷுவல் டிக்ஷனரிங்கிறாங்க நம்ம. அப்படி காடவராயன் கோபுரஞ்சிங்கன் தன்னை கல்வெட்டுகளிலே வள்ளி என்று சொல்லிக்கொண்ட, வன்னியன் என்று சொல்லிக்கொண்ட, வல்லவர்களை பாரிஜாதம் என்று சொல்லிக்கொண்ட 3ஆம் ராஜராஜனை சேந்தமங்கலத்திலும் செஞ்சி பக்கத்தில் இருக்கிற அன்னமங்கலத்திலும் சிறை வைத்த காடவராயன் கோபுரஞ்சிங்கன் அந்த கோபுரத்தை கட்டியிருக்காரு. அங்க இவருடைய சிலையும். அப்ப இவ்வளவு வரலாறு எங்க போச்சு? அப்போ நாங்கள் கனவாக நினைத்து கொண்ட விஷயத்தை வந்து அப்போ வந்து சோழன் குமாரவாணியார் அப்போ நம்ம வந்து அதுக்கான செலவு ஏற்றுக்கிட்டார். ஆனால் உழைச்சதுக்கான இதுக்கு கிடைக்கல. பட் வந்து அந்த அந்த கனவை நிறைவேற்ற ஒரு உதவி செஞ்சாரு. அதே போல 2014ஆம் ஆண்டு கொண்டு இவர் தான் சிதம்பரம் நடராஜர் கோயில் கட்டின இரண்யவர்ம சக்கரவர்த்தி. இன்னைக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் கையில் இருக்கு. அந்த தீட்சிதர்கள் வந்து எதை வச்சு கோயில் எங்களோட தான் சொல்றாங்க, கோயில் புராணம் இலக்கியம் இருக்கு. அந்த கோயில் புராணம் வந்து தமிழில் கோயில் புராணம், அது வந்து பழைய சமஸ்கிருதம்.
உமாபதி சிவாச்சாரியார் அதை தமிழில் பண்ணுறாரு. அந்த கோயில் புராணம் என்ன சொல்றா, இரண்யவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசன் கௌட தேசத்துல வந்து இவன் வந்து அந்த இரண்யவர்மனுடைய தகப்பனாருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. இவன் தான் மூத்த பிள்ளை. இந்த இரண்யவர்மனுக்கு வெண்குஷ்டம் வந்து ஸோ அவன் வந்து தமிழ் மனப்பான் காலறான். இந்த இவ்வளோ பெரிய அரச கட்டியில் தாங்கிறதுக்கு அவனுடைய மனம் ஏற்கல. அவன் வீட்டில் சொல்லி தேசாந்தரமாக வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் போகிறான். அப்போ சிதம்பரம் நடராஜர் கோயில் இல்லை, அங்கே சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குது. அங்கே வந்து வரும்போது அங்கே இருந்த வந்து அந்த புலிக்கால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் தன்னுடைய ஞான திருஷ்டியாலே இவன் மாபெரும் சக்கரவர்த்தி என்பதை கண்டுகொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை குளத்திலே மூழ்கச் செய்து அவனுடைய வெண்கூட்டம் நீங்கி அவன் வந்து பொன்னிறமாக மாறுகிறான். அவன் மாறினதுக்கு பிறகு அவன் திரும்ப ஊருக்கு அனுப்பி அவனுடைய பெற்றோரை அழைத்து அவனுடைய உறவினர்களை அழைத்து வர சொல்லி அவன் அங்கிருந்து வரும்போது 3000 டீச்சர்களை அழைச்சிட்டு வரான். அந்த டீச்சர்கள் தான் இன்னைக்கு இருக்கவங்க. இவன் தான் சிதம்பரம் நடராஜர் கோயிலை கட்டினான். இது எந்த காலகட்டம்னா இது வரலாற்று காலகட்டம் அல்ல, இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நடந்திருக்குது. ஏன்னா வரலாற்று காலத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலே கல்வெட்டுகள் கிடைக்குது. அந்த நடராஜர் கோயிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இந்த மன்னன். இன்னைக்கு பிச்சாவரம் ஜமீன் சொல்றோமே, இந்த பிச்சாவரம் ஜமீன்கள் எவ்வளவு பெரிய பாரம்பரியம் உள்ளவங்கன்னா இந்த இரண்யவர்மனுடைய வழித்தோன்றல்கள் அவங்க. இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலே தில்லைவாழ் அந்தனர்கள் மட்டும்தான் முடிச்சு விட்ட உரிமை உள்ளவங்க. சோழ அரசர்கள் மட்டும்தான் முடிச்சு விட்டுவாங்க. எதை விட்டு சோழ அரசர்கள் முடிச்சு விட்டுவாங்கன்னா பெரிய புராணத்தில் வந்து 63 நாயன்மார்கள் பற்றி இருக்கு. இந்த 63 நாயன்மார்கள் வந்து கூட்டுருவ நாயனார். இந்த கூட்டுருவ நாயனார் தன்னுடைய தோல் வலிமையாலே எல்லா தேசத்தையும் ஜெயிச்சிருந்தாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு மனக்குறை, அவருக்கு அரசர்கள் அந்தஸ்து இல்லை. எப்படி சத்ரபதி சிவாஜிக்கு வந்து பெரிய ஒரு வீரனாக இருந்தால் கூட முடிச்சு விட்டும் வரை அவருக்கு வந்து ஒரு அந்தஸ்து கிடைக்கலையோ, கூட்டுருவ நாயனருக்கு அந்தஸ்து கிடைக்கல. அவர் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு வந்து தீட்சிதர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு முடிச்சு விட்டு வைக்கன்னு கேட்குறாரு. ஆனால் தீட்சிதர்கள் வந்து எவ்வளோ உறுதியாக இருந்திருக்காங்க. இவன் பேர் அரசன், அரசு ஆணையை தட்ட முடியாது. ஆனால் அரசனை மறுக்கிறாங்க. நீ யாராவனா இருக்கலாம், சோழ மன்னர்களை தவிர வேற யாருக்கும் முடிச்சு விட்ட முடியாதுன்னு அந்த மன்னர் சொல்றதுக்கு மேலே அத்தாரிட்டியே கிடையாது. அவங்க மறுக்கிறாங்க. இதுல வந்து என்ன தெரியுது, சோழ அரசர்களுக்கு மட்டும்தான் முடிச்சு விட்டப்படுது அப்படின்ட்டு விஷயம் தெரியுது. இன்றைக்கு வரைக்கும் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலே அந்த பஞ்சாட்சரப்படி நமசிவாய 5 எழுத்தை குறிக்கக்கூடிய அந்த பஞ்சாட்சரப்படியிலே அமர்ந்து முடிசூட்டி கொள்ளக்கூடிய உரிமை உள்ள ஒரே குடும்பம் பிச்சாவரம் ஜமீன் குடும்பம். இந்த வரலாறு, இந்த லிவிங் எவிடன்ஸ் யாருக்குமே இல்லை. எனக்கு யாரும் நான் சோழங்கிறான், சேரங்கிறான், பாண்டியங்கிறான், இந்த சுதந்திர இந்தியாவில் யார் என்னவா சொல்லிக்கலாம், ஆதாரம் வேண்டாமா? அப்படிப்பட்ட இந்த இரண்யவர்மனுடைய சிலை அந்த பொற்கோயில், அந்த பொற்கூரை வளாகத்தை பாருங்க. அந்த பொற்கூரை வளாகத்துக்கு வெளியவே நீங்க உள்ள போனா பார்க்கலாம் அவங்க இது உட்பட அங்க நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் 2014 சொல்றோம். 2015 நீண்ட கால கனவு இதாங்க வந்து கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரம் ஊர் இருக்கு. ராஜராஜேஸ்வரம் தாராசுரம் 2ஆம் ராஜராஜனாலே கட்டப்பட்ட அந்த கோயில். இந்த கோயில் என்ன இருக்குன்னா 63 நாயன்மார்களுடைய சிற்பங்களும் இருக்கு. அந்த 63 நாயன்மார்களை 11 பேர் வன்னியர், 6 பேர் நடுநில மன்னர், 5 பேர் குறுநில மன்னர். உமாபதி சிவாச்சாரியார் சொல்றாரு, அதாவது நாம் சமூகம் இப்போ எங்கிருந்து பார்க்கணும்னா பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழாரை விட புலவரும் இல்லை, ஆய்வாளரும் இல்லை. அவர் சொல்றாரு, திருமுறையூர் புராணாவை 13, பாப்பம் 13 பேர், சிவவேதியர் அரணை வழிபட்ட புராணம் மீறி 2, சிவபுராணம் 2 பேர், கரைகடன் மாமாத்திரர் ஒருவர். யார்? இந்த பரஞ்சோதின்னு வந்து திருத்தொண்ட நாயனார் இருக்கார் இல்லையா, திருத்தொண்ட நாயனார் வன்னியர் கிடையாது, அவர் வந்து ஸ்மார்த்த பிராமணர். கரைகடன் மாமாத்திரர் ஒருவர், நெடுநில மன்னர் 60, குறுநில மன்னர் 5. 11 பேர் சத்திரியர்னு உமாபதி சிவாச்சாரியர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. பெரிய புராணத்தில் வந்து இந்த 11 நாயன்மார்களை பற்றின குறிப்பும் அவர்கள் அரச குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற குறிப்பும் இடம்பெற்றிருக்குது. இந்த 11 அரச குல நாயன்மார்களுக்கும் அவங்களோட சிற்பம், அவங்க வந்து எப்போ முக்தி அடைஞ்சாங்க, இந்த சிற்பம் அங்கே எந்த இடத்துல இருக்கு, அவங்க வன்னியர் எதை வச்சு சொல்கிறோம் அப்படிங்கிறத அப்படியே கனவு. இந்த கனவு வந்து ஆக்சுவலாக இந்தியாவிலே பெருசாக கேமரா கூட விஜயமலையா தான் அவங்க கேமரா எடுத்து பார்த்து அதை விட பெருசாக இருக்கணும் சைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த 2015 பிறகு இதில் வந்து நான் இந்த வேலையை நிறுத்திட்டேன். என்னன்னா இதில் வந்து நிறைய கெட்ட பேர்கள், ஒரு கேமரா போட்டால் 2 லட்சம் 3 லட்சம் ஆகுது. நம்மளுடைய தகுதி என்ன ஆகுதுன்னா இதை போய் 100 ரூபாய் விற்க வேண்டியது. நம்ம இதை வைத்து பிழைக்கிறேன்னு நினைக்கலாம். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நான் கொடுக்க வேண்டிய சம்பளமே 1 லட்ச ரூபா. இந்த பணிகை வந்து எனக்கு யார் பணம் கொடுக்குறாங்கன்னா, நான் வீட்டில் ஒரே பையன், எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பிடிக்குது, எங்கள் அப்பா சோறு போடுறாரு, வருமானத்தை நான் வந்து செலவு பண்ணி எங்கள் அப்பா கண்டுக்காங்க.
வேற ஒன்றும் காரணம் இல்லை. இன்னொரு காரணம் என்னன்னா, என் பொண்டாட்டி நான் முழுசாக ஏற்றுக்கிட்டேன். இந்த வேற எதுவும் வேற எந்த காரணமும் கிடையாது. இதில் நான் வந்து மந்தத்தை பற்றி இருக்க பிறகு இந்த விதை வந்து அப்படி படிப்படியாக வளர்ந்து அவன் பசங்க மலைமையில் வந்து சுந்தரம் பையன். அவன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரொம்ப சீனியர் இன்ஜினியர், ஃபார்ச்சூனர் கார் வச்சுருக்கான். அந்த தம்பி இதை பார்த்து கேலண்டர் போடுறான். திருவண்ணாமலையில் பசங்களாம் கேலண்டர் போடுறாங்க. எனக்கு எப்படி ஆச்சரியம். 2013 வரைக்கும் இது ஒரு கனவு. இதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா, என் கனவு நான் கண்ணை தொடர்ந்து பார்க்குறேன். ஆமா, கண்ணை தொடர்ந்து பார்க்குறேன். இதில் அதாவது இப்போ ஒரு மனிதன் அல்லது ஒரு இயக்கம் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்னா, தாய்க்கு வந்து ஒரு தாய்க்கு 3 பிள்ளை 5 பிள்ளை 11 பிள்ளை நம்ம அதான் 14 குழந்தை. இந்த 14 குழந்தைக்கு தாய் வித்தியாசம் பார்ப்பாரா? எல்லாமே ஒரே மாதிரி தானே. அதுக்கும் நம்ம தம்பி மோகன் வந்துட்டு இந்த அமைப்பை சேர்ந்த வன்னியன், இவன் எதிர்கூப்பில் இருக்கிற வன்னியன் இதெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் தம்பி போட்டிருக்காங்க. எல்லாருடைய விவரங்களும் இருக்குது. இதில் வந்து சதாசிவ படாரத்தை பற்றியும் இருக்குது, பங்குமாரை பற்றியும் இருக்குது. ஸோ முழுக்க ஆனால் இந்த மாதிரி பணிகளை செய்யும்போது என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, இது வந்து எக்ஸாமிங், இது வந்து ஓட்டப்பந்தயம் கிடையாது. இதில் வந்து செய்திகளை போடுறதுனால, அதாவது நம்ம பேச்சு வாக்கில் சொல்லும்போது அது சரி ஒரு பிரச்சனை இல்லை. எப்போ பிரிண்ட் ஆகுதோ அது ஹிஸ்ட்ரி. நாம் செய்கிற தவறு உட்பட ஹிஸ்ட்ரியாக மாறுது. நான் வந்து நம்ம ஒரு பெரிய நம்ம முன்னோர்கள் ஒரு பத்திரிகைகள் நான் இருந்தேன், சேவை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நம்மளை பற்றி நிறைய போடுறது வரலாறு தேவைப்படுது. பாவே மாணிக்க நாயக்கன்னு தமிழறிஞர். அந்த தமிழறிஞர் வந்து அவர் மேட்டூர் டேமை கட்டினவர் கிடையாது. மேட்டூர் டேமுக்கான எல்லாமே சிபி ராமசாமி தான் மேட்டூர் டேம் கட்டுறதுக்கு காரணமாக இருக்காரு. ஆனால் அந்த மேட்டூர் டேமை இங்கே கட்டலான்னு விசிட் பண்ணி ஒருத்தர் சொல்கிறார், ஒரு இன்ஜினியர், அவர் பாவே மாணிக்க நாயக்கர். அப்போ மாற்றிக்கிட்ட கேட்கும்போது ஒரு பாவே மாணிக்க நாயக்கர் 1 இயர் நகர் போட்டு எல்லாருமே ஒரு 1 இயர்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு ஆய்வாளர் என்பவன் வேறங்கிறத அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பேர் ஞானிமுத்தையா இருந்தார் இல்லையா, அவர் வந்து இந்த செய்தியை கேட்டதோடு நிற்காம பாவே மாணிக்க நாயக்கனா பாகல்பட்டி வே மாணிக்க நாயக்கர், அந்த பாகல்பட்டி இருக்கிறது சேலம் பக்கத்தில் இருக்கு. ஞானிமுத்தையர் நேரில் போய் நாயக்கர்கிற பட்டம் சேலம் பக்கத்தில் திருவவேளாண் சமூகத்துக்கு இருக்குது. காங்கிரஸ் கமிட்டியோட முன்னாள் தலைவர் தங்கபாலன் சந்தேகத்தை சேர்ந்தவர், ஒரு 1 இயர் கிடையாது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு 1 இயர் நூலில் அது வந்துட்டதுனால இன்னைக்கு வந்து அதை கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, உறுதிப்படுத்தப்படாத எந்த தகவலையும் சொல்லாது. இதில் நேற்று தம்பி என்னன்னா, எனக்கு வந்து 6 மாதத்துக்கான கேட்டு அனுப்பணும். நான் ஒவ்வொன்றத்தையும் வந்து அந்த எழுத்துப்பிழைகளை பார்த்து அதை வந்து ஹைலைட் பண்ணி அதை வந்து அனுப்பிவிட்டேன். இதில் விவேகானந்தர் சத்திரியர் இருக்கு. ஆணைமுத்தை என்ன சொல்கிறது, இப்போ வந்து தமிழ்நாட்டில் 1 இயர் நான் சத்திரியர் ஆகிறத வேறு சமூகம் நான் சத்திரியர்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. இந்த பிரச்சனை இந்தியா முழுக்க இருக்கு. சத்திரியர் அல்லாத பல சமூகம் சத்திரியர்னு சொல்லிக்கிறாங்க. ஆணைமுத்தை என்ன சொல்கிறாங்க கூட்டத்தில், இவர் வந்து காஸ்தா அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தை மாறி வருது, அப்படிங்கிற சமுதாயத்தை சேர்ந்தது. இவங்க சத்திரியர்னு சொல்லிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தம்பி சொன்ன தம்பி அந்த தகவலை கூடாது. நம்ம யாரும் ஏன் வந்து அப்போ இதில் இடம்பெற்றா என்ன ஆகுன்னா, எப்படி பாவே மாணிக்க நாயக்கருக்கு தவறு நடந்ததோ என்னோட தவறு நடந்திருக்குன்னு சொன்னேன். இப்போ இந்த வரலாற்று பணியில் எனக்கு வந்து நன்மையை விட நிறைய தீமைகள் நடக்கும். அதாவது இந்த நான் என்னுடைய குரு அத்தனாய் சொல்லணும். ஏன் அவர்னா, அவரை மாதிரி சமூகத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவங்களோ தன் வாழ்க்கை அர்ப்பணம் சொல்லி கிடையாது. அவர் இந்த சமூகம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதும், இந்த சமூகத்தில் வரலாறு என்னங்கிறதும் தன்னுடைய வாழ்நாள் மூலத்தில் கடமையாக வச்சு வேலை செஞ்சுருக்காரு. அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, நம்ம சமூகம் வந்து முதல் விஷயம், முதல் தர்மத்தை மறந்துறாங்க. என்னன்னா, நம்முடைய தர்மம் சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா என்னது? இப்போ வந்து இங்கே நம்ம இங்கே வரோம், மெயின் ரோடு இருக்குது, எல்லாம் தார் ரோடு போட்டுருக்காங்க, ஒரு புல்டோசர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் ஒத்தடி பாதை, அந்த ஒத்தடி பாதை யார் போட்டா? ராமசாமி குருசாமி கிளைம் பண்ண முடியுமா? அது யார் உருவாக்குறாங்கன்னு தெரியாது. நான் கேட்குறேன், தமிழ் மொழி யார் உருவாக்கினா? இசை யார் உருவாக்கினா? பாட்டை யார் உருவாக்கினா? அதே போல சனாதன தர்மம் என்பது காலங்காலமாக இங்கே இருக்கிறது. இப்போ சனாதன தர்மம் என்ன? நம்ம வீட்டில் பெண்கள் தாலி கட்டுறது சனாதன தர்மம். நம்ம கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழறமே, இது சனாதன தர்மம். பொட்டு வைக்கிறது சனாதன தர்மம். நாம் வந்து அடக்கம் பண்ணுறோமே, எரிக்கிறோமே, பழைய சடங்குகளோட நன்றி உணர்வோடு இருக்கமே, அது சனாதன தர்மம். இப்படி இந்த சனாதன தர்மம் இருக்கு இல்லையா, இது நம்ம ரத்தத்தோட கலந்தது. இந்த தர்மத்துக்கு மரியாதை கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம எங்கே தெரியும் மிஸ் ஆகணும்? கிராட்டிடியூட் இல்லை, நன்றி உணர்வு இல்லை. இப்போ வர்மா என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து ஆச்சரியம் வரும்போது யூடியூப்ல ஒரு விஷயம் பார்க்குறேன். அத்தனாரிச வர்மா ஐயா பேசுனதை
பெரிய பெரிய பாப்பா மேதையெல்லாம் பேசுறாங்க. இவனையோட மேதையா இருந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, பஞ்சமகா யஜ்ஞங்கள்னு ஒன்று சொல்றாரு. கிராட்டிடியூட பத்தி சொல்றாரு. யாருக்கு கிராட்டிடியூடா இருக்கணும்னு சொல்றாரு தெரியுமா? கடவுளுக்கு கிராட்டிடியூடா இருக்கு. நம்ம வந்து படைச்சாங்க ரிஷிகள், அவங்களுக்கு நன்றி உணர்வோடு, உன்னுடைய பிதர்கள் இருப்பாங்க மூதாதையர், அவர்களுக்கு நன்றி உணர்வோடு. அந்த மட்டும் கிடையாது, இப்போ நம்ம உதவிகள் எப்படி கிடைக்குது, முன்பின் தெரியாத உதவி செய்யறான். இப்போ ரோட்ல போறான், வழிக்கு விடுவான், யாருன்னு தெரியல, தூக்கி விடுறான், மயங்கி கிடக்கிறான், எவ்வளோ தண்ணி கொடுக்குறான், இப்படி அவனுக்கு நன்றி உணர்வோடு இப்படின்னு இதெல்லாம் அப்பா அவ்வளோ அழகாக பேசுறான். இதெல்லாம் பிரம்மாயா சொல்லியிருக்காரா எங்களுக்கு? பிரம்மா சொல்லியிருக்காரு எப்ப? 1923 சத்திரியனை சொல்லியிருக்காரு பஞ்சமகா யஜ்ஞங்களை பற்றி. அதுக்கு முன்னாலே நூல் எழுதியிருக்காரு. எப்படி நம்ம சனாதன தர்மத்தை மறந்துட்டு நம்ம வேற மதம் மாறணும் என்ன அர்த்தம்? நம்ம இந்த மதத்துலையும் இல்லை, அதாவது நம்ம படைச்ச கடவுளுக்கும் நன்றி உணர்வோட இல்லை, நம்ம ஜம்பு முயற்சி படைச்சாரு நம்ம ரிஷிகள் இருக்காங்களே, வேதங்கள் எழுதினாங்களே, அவங்களுக்கும் நன்றியோட இல்லை. நமக்கு முன்ன பின்ன தெரியாத உதாரணப்போ அரசர்கள் தர்மம் பண்ணாங்க. தர்மம் பண்ண அரசர்கள் என்ன மாதிரி தர்மம் பண்ணாங்க? குளம் வெட்டினாங்க. என்ன தெரியுமா? குளத்துல மனுஷன் மட்டும் தண்ணி குடிக்கலங்க, எந்த நாட்டில் இருந்தால் ஒரு பறவை தண்ணி குடிக்குது, அதுல தர்மம். அப்போ அந்த நன்றி உணர்வு எங்கே போகும்? அப்படியான நன்றி உணர்வோட இருக்கணும் வர்மாயா சொல்றாரு. வர்மாயா இதெல்லாம் வலியுறுத்தினாங்கன்னா அந்த வர்மாயா வச்சு வலியுறுத்தும் போது சமூகம் எதிர்த்து என்ன சொல்றேன், உங்க குளத்துல ஏன் நம்ம வேதங்கள் என்ன சொல்றது, நம்ம சத்திரிய தர்மம் என்ன, நம்ம ஒரு காலத்தில் போர் செய்யணும், இப்போ நம்ம போர் செய்யணும், ஆனாலும் இந்த சத்தியமாக நம்ம கிட்ட இருக்குது. தயவு செய்து உங்கள் குலத்தில் திருமணம் செய்யணும். இப்போ எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம். அவனுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், தம்பி நான் வந்து ஆணவ கொலையெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஆனால் நான் வரமாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், ஏனும் ஹானஸ்டாக இருக்க போகிறேன். நான் வந்து நாளைக்கு எனக்கு 2 மகள்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் இதே தான், அவங்களை விஷம் வச்சு கொள்ளவோ ஆள் வச்சு கொள்ளவோ நான் தயாராகிடும். ஆனால் இந்த குலதர்மத்தில் அவங்க தவறுனா நான் ஏற்றுக்க மாட்டேன். எப்படி குரங்கு வந்து தன்னுடைய குட்டி தவறுனா ஏற்றுனாங்களோ, ஸோ இப்போ இதை வலியுறுத்தி வேண்டி மிகப்பெரிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். எப்படி இந்த கடமையிலிருந்து நம்மளாம் தவறணும்? ஸோ இந்த மாதிரி கடமைகளை வலியுறுத்தும் போது என்ன நம்ம எழுதணும்னா, அப்போ நான் இந்த ஆய்வுகள் அலையும் சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறேன். என்னன்னா, நம்ம கம்யூனிட்டி எப்படி தெரியுமா இருக்கு, பொறுமோக்கு லேண்டு மாதிரி. என்ன பொறுமோக்கு லேண்டு? யாருன்னா மலை கடிக்க பயன்படுத்தணும், எவனா புதுசாக போகணும். ஒருத்தன் வந்து ஒரு அவனுக்கு கம்யூனிட்டி என்னன்னு அப்படின்னு சொல்லிக்கலாம். தனிநபர்கள் சொன்னா பரவாயில்ல, ஒரு சமூகங்கள் சொல்லுங்க. நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைமை நிர்வாகிகிட்ட பேசுறேன், ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு, பேச பயப்படுறாரு. நம்ம சமூகம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பட்டியலினத்தால பிரச்சனை, அதிகார பிரச்சனை நினைக்கிறோம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சமூகம், குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் நான் வாங்குற மாவட்டத்திலேயே அவனுக்கு வன்னியருக்கு எந்த தொடர்புமே இல்லை. லட்சக்கணக்கான பேர் வன்னியருக்கு சர்டிஃபிகேட் வாங்குறான், வன்னியர் வீட்டில் பொண்ணு எடுக்கலாம், வன்னியர்னு சொல்லிக்கலாம், வன்னியர் இல்லை. எங்கன்னா நமக்கு பொண்ணும் கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, வேலையும் கிடைக்கலன்னா ஒரு பெரிய பல மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சைலண்டா இந்த வேலையை பண்ணுது. அப்போ நம்ம எங்க இது இழக்கிறோம்? நம்ம அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற மாயமான வேலையில் இறங்கி நான் என்ன சொல்றேன், 1888 சங்கம் ஆரம்பிச்சாங்க. அந்த சங்கத்துக்கு என்ன நோக்கம்னா, நம்ம வணிகம் பண்ணணுன்ற நோக்கம் இல்லை, நாம படிக்கணும், வேலைக்கு போகணும், அதெல்லாம் நோக்கம் கிடையாதுங்க. சங்கத்தை ஆரம்பிச்சதுக்கு ஒரே நோக்கம், நான் மட்டும்தான்டா தமிழ்நாட்டில் சத்திரியன் அப்படின்னு சொல்றதுக்கு தாங்க சங்கம். முன்னோர்கள் வேற எந்த காரணத்திலும் சங்கம் ஆரம்பிக்கல. 1871 ஃபர்ஸ்ட் கம்யூனல் வைஸ் சென்சஸ் எடுக்கிறாங்க. அந்த சென்சஸ்ல பாப்பா அவனுக்கு அதிகாரிகள் வச்சுருக்காங்க. அதிகாரிகள் யாரா இருக்காங்கன்னா, தெலுங்கு பிராமணர்கள் இருக்காங்க, வேளாளர்கள் இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுடைய ரூட் பேஸே தெரியாதவங்க இந்த அதிகாரியா இருக்கான். அவனா என்ன பண்றான், இங்க தமிழ்நாட்டில் சத்திரியர் கிடையாது, ஏன்னா இங்க பாப்பா நோட்டு எல்லாமே சூத்திரன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அதில் தப்பா ரெக்கார்ட் பண்ணி 71 சென்சஸ்ல அந்த பட்டியல் போடும்போது பாட்டா சொல்றாரு சங்ககாவியத்தில், அம்பட்டன் சாத்தானி இடையாக பண்ணி 8வது அம்பட்டன் 10வது வந்து சாத்தானின்னு ஒரு சமூகம், இது நல்ல வன்னியரை கொடுத்து சூத்திரன் சொல்றாங்க. அப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது செங்கல்வாழ் நாயக்கர் உயிரோடு இருக்காரு. செங்கல்வாழ் நாயக்கர் எவ்வளோ பெரிய ஆண்டு, சின்ன உதாரணம் சொல்றாங்க. வெள்ளைக்காரன் நம்ம அடிமையாக நினைக்கிறோம்ல, வெள்ளைக்காரன் அவனுக்கு அடிமையாக இருந்தாரு செங்கல்வாழ் நாயக்கருக்கு. அவருடைய வரலாறுல ஒரு பெரிய வந்து கவர்னர் ஜெனரல் மாதிரியான பெரிய ஆளுக்கு எப்போ 1900 முன்னால 50,000 கடன் கொடுத்துருக்காரு. அவ்வளோ துறைங்க. மகாசங்கத்தை ஆரம்பிச்ச கோபால் நாயக்கர் வெள்ளைக்காரர்கள் சம்பளத்துக்கு வேலையை வச்சுருக்காரு. ஸோ இப்படியான இவங்க செங்கல்வாழ் நாயக்கர் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்து வேதனை பண்ணாரு. அந்த காலத்தில் பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, பெரியாருக்கு முன்னோடி இருக்காரு, அத்திப்பாக்க வெங்கடேச நாயக்கர் இருக்காரு.
1800களிலேயே ஆங்கிலத்தில் பத்திரிகை நடத்தின முனுசாமி நாயக்கர் இருந்தார். இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய கொதிச்சு போய் அந்த வெள்ளக்காரத்துறை கோவர்துறை கமிஷன் அவங்க சண்டை போடுறாங்க. அவங்க தான் எல்லாருமே இப்படிதாங்க சொல்றாங்க, நீ சத்திரியெல்லாம் எவிடன்ஸ் கொடு அப்படிங்கிறாங்க. அப்போதான் எனக்கு திண்டிவனம் பக்கத்தில் பொன்னம்பூரை சின்ன முனுசாமி பிள்ளை நம்ம பட்டம் இல்லை. அப்போ இந்த அறிஞர்கள் எல்லாமே பிள்ளைன்னு பட்டம் போட்டுறது கல்ச்சராக இருந்தது. அவர் என்ன செய்யறாரு, ஜாதி சங்கர சார்பில் நூல் எழுதுறாரு. அந்த நூலை பார்த்து இங்கே வந்து சென்னை காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த அண்ணாசாமி நாயக்கர் ஒருத்தர் வந்து நீலகிரியில் வந்து மில்கி ஸ்டோர் கீப்பராக இருக்காரு. அவர் இந்த விஷயத்தை படித்து குதிச்சு போய் சென்னையில் கோபால் நாயக்கர் கடிதம் எழுதுறாரு. கோபால் நாயக்கர் நீ வேலையை விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இங்கே வர சொல்லி சென்னை சிந்தாதிரிப்பட்டில் அண்ணாசாமி நாயக்கர் வீடு வாங்குறாரு. கோபால் நாயக்கரும் அண்ணாசாமி நாயக்கரும் சேர்ந்து இதுக்காக சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. உடனடியே வெள்ளக்காரன் பதில் கொடுக்குறாங்க. வன்னியர்களை விளக்கம் என்ற பேரில் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் 3லேயே நூல்கள் போட்டு கொடுத்து கோபால் நாயக்கர் செத்துட்டாரு. அவருடைய பையன் பலபத்திர நாயக்கர் கொண்டாது கொண்டே இல்லை, 40 வயசுக்குள்ள இறந்துட்டாரு. ஆனாலும் 872 ஆரம்பிச்ச முன்னோர்கள் வெள்ளக்காரங்கிட்ட கண்டினியூஸ் ஆர்கியூ பண்ணி மனுவாக கொடுத்து அவங்க கிட்ட உட்காந்து பேசி 1929 வன்னியர்களை ஜீவோ வாங்கிட்டு தாங்க விட்டான். வேற எந்த சமூகத்தையும் இன்னைக்கு எவ்வளோ இப்போ யாரையாவது சொல்லிக்கிறாங்க இல்லையா, எங்க பாப்பானே வன்னியங்களே இல்லை. நான் கேட்குறேன், 1870 இருந்து இன்னைக்கு பாப்பா எத்தனை பத்திரிகை நடத்திருக்கா? வேற யாருக்கு பத்திரிகை நடத்திருக்கா? ஆங்கில பத்திரிகை யாரும் நடத்திருக்கா? தத்துவ வேசனி, தி திங்கர், வீரபாரதி, சத்திரியன், எவ்வளோ அறிவான சமூகமாக இந்த சமூகம் இருந்திருக்குது. எனவே அப்படியான முன்னோர்களாக நம்ம தம்பி இருக்குது. இது நாட்காட்சி இல்லை, ஆவணம். இதை செவுத்துல மாட்டாதீங்க, உங்கள் இதயத்தில் மாட்டுங்க என்று கேட்டுக்கொண்டு